நெல்லை திருமண்டலம் வாலிபர் ஐக்கிய சங்கம் வழங்கும் வாலிபர் நேரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாலிபர் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சாங் கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணலாமா? செயலை என்று போற்றி பாடுவோம். ஆடி பாடியே ஆனந்தமாய் கூடியே அவர் புகழை அவர் செயலை என்று போற்றி பாடுவோம். உத்தம மனிதருக்கு கர்த்தர் துணை என்றாரே, உத்தம மனிதருக்கு கர்த்தர் துணை என்றாரே. உத்தமனாய் வாழ்ந்தால் பேசு உன்னை உயர்த்துவாரே. மெத்தனமாய் வாழ்ந்து நீ மேன்மையை இழக்காரே, மெத்தனமாய் வாழ்ந்து நீ மேன்மையை இழக்காரே. ஆடி பாடியே ஆனந்தமாய் கூடியே அவர் புகழை அவர் செயலை என்று போற்றி பாடுவோம். வாரி வாரி இருக்கும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிக கஞ்சமாக வாழ்ந்து வறுமை அடைவாரும் உண்டு. அதிக கஞ்சமாக வாழ்ந்து வறுமை அடைவாரும் உண்டு. ஏழைக்கெல்லாம் நீ கொடுத்தால் இயேசு உன்னை பார்ப்பார். அவர் ஏற்ற காலம் வரும்போது உன்னை ஆசீர்வதிப்பார். ஏழைக்கெல்லாம் நீ கொடுத்தால் இயேசு உன்னை பார்ப்பார். அவர் ஏற்ற காலம் வரும்போது உன்னை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலம் வரும்போது உன்னை ஆசீர்வதிப்பார். ஆடி பாடியே ஆனந்தமாய் கூடியே அவர் புகழை அவர் செயலை என்று போற்றி பாடுவோம். சோம்பலாக வேலை செய்தால் ஏழையாவான், அல்ப காலத்திலே தூங்கியவன் லட்சை அடைவான். சோம்பலாக வேலை செய்தால் ஏழையாவான், அல்ப காலத்திலே தூங்கியவன் லட்சை அடைவான். வாலிபத்தில் சுறுசுறுப்பாய் வாழ்ந்து விடு நண்பா, இந்த வையகமே உன்னை திரும்பி பார்த்திடுவே நண்பா. வாலிபத்தில் சுறுசுறுப்பாய் வாழ்ந்து விடு நண்பா, இந்த வையகமே உன்னை திரும்பி பார்த்திடுவே நண்பா. உன்னை திரும்பி பார்த்திடுமே நண்பா. ஆடி பாடியே ஆனந்தமாய் கூடியே அவர் புகழை அவர் செயலை என்று போற்றி பாடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாங் கேட்டு அப்படியே உட்காந்துட்டீங்களா? ஓகே, ஃபைன். என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினம் வாலிபர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை காணுவதில் மிக்க மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே தேவ செய்தியாக கொடுத்த ஒரு பகுதியை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி அழைக்க வேண்டும்? யாரையெல்லாம் வேதத்திலே பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே வாலிபர்களுக்காக
இந்த செய்தியை வழங்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் என் மனதிலே ஏவினார். முதலாவதாக ஆதியாகமங்களின் புத்தகம் ஆபிரகாமை குறிப்பிட்ட அந்த செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லுகின்றேன். ஆதியாகமங்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை எப்படி ஆபிரகாம் சந்ததியை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார் என்று சொன்னால், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அருமையாக அந்த அதிகாரத்தில் அவனுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்கும்போது அவன் குழந்தை இல்லாதவனாக இருந்தான். தகப்பனாக விசுவாசிகளின் தகப்பனாக இருந்த காரணத்தினாலே, விசுவாசித்தபடியினாலே அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவனை ஆபிராம் என்று சொல்லப்படாமல் இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொன்னார். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆதியாகமங்களின் புத்தகத்திலே, இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுகி பெருக பண்ணி என்று சொல்லி அடுத்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் ஒருத்தரை பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிராம் என்று சொல்லப்படாமல் திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால் ஆபிரகாம் என்று அழைத்தார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி ஆதியாகமங்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்ட அந்த பெயர் திரளான ஜாதிகள். எப்படி இது உருவாக்கப்பட்டது? அவன் விசுவாசித்தான். ஆண்டவரை விசுவாசித்த காரணத்தினாலே ஒரு குழந்தை கூட இல்லாதவன் இதோ கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது அவன் வார்த்தையை விசுவாசத்தை காத்து கொண்டான். அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். ஆண்டவர் கொடுக்க நினைத்ததை யாரும் தடுக்க நினைத்தது, ஆண்டவர் தடுக்க நினைத்ததை யாரும் கொடுக்க முடியாது என்பது அதிக நிச்சயம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முதலாவது ஆபிராம் என்று சொல்லப்பட்ட பேருடையவனை திரளான ஜாதியாக்கி உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒருவேளை குழந்தை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே என்று சொல்லி அநேக மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை திரளான ஜாதியாக்கி உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. ஒருவேளை நான் வாலிப பிராயத்தில் ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, நான் எப்படி வாழுவேன் என்று சொல்லி கூட உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். உன் பேரை பெருமைப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய தினத்திலே உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ஒருவனை பேர் சொல்லி அழைத்தார் என்று சொன்னார். அவன் வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமை சிநேகிதனாக ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? Shall I hide to do anything to Abraham? ஏதாவது ஆபிரகாமுக்கு நான் மறைத்து செய்வேனோ, என்னுடைய காரியம் மறைக்கப்படுமோ? அந்த அளவுக்கு ஆண்டவர் சிநேகித்தார். அவனை பெயர் சொல்லி அழைத்தார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அடுத்ததாக 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடினான். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோம், ஆனால் மனுஷனிடத்திலே தேடி ஓடுகிறோம். கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். ஆனால் அவன் அந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. எனக்கு அன்பான வாலிப சகோதரனே சகோதரியே, கர்த்தரை இன்னும் நீ அறியாமல் இருக்கிறாயா? கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஆண்டவனால் வளர்க்கப்படலாம். ஒருவேளை ஏலி என்ற தாத்தாவினால் வளர்க்கப்பட்டு இருந்தாலும் கூட ஏலி
அன்னாளை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீ குடித்து வெறித்திருக்கிறாயா என்று சொல்லி. ஆலயத்திலே குழந்தை இல்லாமல் இருந்த அந்த தாயானவள் அன்னாள் அழுது ஜெபித்தாள். பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாள் அழுது ஜெபித்தாள். எதற்காக? தன்னிடத்திலே குழந்தை இல்லையே என்று சொல்லி. எல்கானா சொல்லுகிறான், என்னிடத்தில் 10 குமாரர்கள் இருக்கிறார்கள், அதை பார்க்கிலும் நீ விசேஷித்தவள் அல்லவா? அப்படி இல்லை ஆண்டவரே, எனக்கு என்று ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அழுதாள். அழுது மாத்திரத்தில் அதை பார்த்த ஏலி சொன்ன, நீ குடித்து வெறித்திருக்கிறாயா என்று சொன்னபோது அந்த ஸ்திரியானவள் சொன்ன வார்த்தை என்ன? ஐயா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, ஆண்டவரிடத்தில் குழந்தைக்காக ஏங்குகிறேன் என்று சொன்னார். குழந்தைக்காக அழுதாள். சாமுவேலை கொடுத்தார். கொடுத்ததோடு மாத்திரமல்ல, சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டார். 3வது முறை கூப்பிட்ட உடனே ஏலி அதை அறிந்து ஏலி தாத்தா சொல்லுகிறார், மகனே இனி கூப்பிட்டாள், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். அதற்காகத்தான் அவன் சொன்னான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். நீ நானும் சிறு வயதில் ஆண்டவரிடத்தில் முதலாவது ஜெபிப்பதற்கு கூட இந்த வார்த்தையை நாம் சொல்லியிருக்கலாம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அவருடைய வார்த்தையை நீ கேட்டு நடக்கிறாயா? சாமுவேலை பாருங்கள், இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவன் பெரிய தீர்க்கதரிசி ஆகிறான். தீர்க்கதரிசியாய் ஆனவன் என்ன செய்கிறான்? சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்த்தீர்களே ஆனால், அவன் ஒரு தைல கொம்பை எடுத்து வைத்து ஈசாயின் வீட்டிற்கு போகின்றான். அங்கே போய் தைல கொம்பை வைத்து 7 பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பண்ணுகின்றான். 7 பிள்ளைகளிடத்திலும் அபிஷேகம் இறங்கவில்லை. இன்னும் உனக்கு குமாரர்கள் இருக்கிறார்களோ என்று சொல்லி ஈசாயின் இடத்திலே கேட்டபோது அவன் சொல்லுகிறான், ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை வரச்சொல் என்று சொன்னான். உடனே தாவீதை அழைத்து வந்தார்கள். அவன் சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சாமுவேல் அவன் கை வைக்கின்றான். யார் மீது? தாவீதின் மீது. அப்பொழுது அபிஷேகம் அவனுக்கு இறங்குகிறது. அபிஷேகம் இறங்குகிறது என்று சொன்னால் பெயர் சொல்லி அழைத்தார். யாரை பெயர் சொல்லி அழைத்தார்? சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார். சாமுவேல் இதோ பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் உயர்த்தினார். ஒன்றுக்கும் இல்லாத ஆடு மேய்த்து கொண்டிருந்த, ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்த தாவீதை அபிஷேகம் பண்ணும் அளவிற்கு அந்த தீர்க்கதரிசிற்கு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன். இதோ உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நீயும் நானும் தேடுகிறோமா? தேடினீர்களே ஆனால் ஆபிரகாமை சிநேகித்த ஆண்டவர், இதோ சாமுவேலை தீர்க்கதரிசியாக உருவாக்கின ஆண்டவர், தாவீது சவுலை இதோ இறக்கிவிட்டு தாவீதை ராஜாவாக மாற்றின ஆண்டவர் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதோ இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் இந்த உலகத்திலே வந்த காலகட்டத்திலே அவர் தெளிவாக ஒரு மனிதனை சந்திக்கின்றார். சகேயு என்ற மனிதனை. சகேயு என்ற மனிதனை சந்தித்த போது அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சகேயு வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். வந்தவுடனே அந்த சகேயு வீட்டிற்கு வந்து என்ன சொல்லுகின்றார்? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகேயுவை பெயர் சொல்லி அழைத்தார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று சொல்லி. இதோ சகேயு காட்டத்தி மரத்திலே குள்ளனாய் இருந்தபடியினால், ஒரு ஆயக்காரனாய் வரி வசூலிக்கிறவனாய் இருந்த காரணத்தினாலே அவன் காட்டத்தி மரத்திலே ஏறி உட்காருகின்றான். காட்டத்தி மரத்திலே இருக்கின்றவன் இறங்கி வருகின்றான். இதோ ஆண்டவர் அழைத்து விட்டார். ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எனக்கு அன்பான திருச்சபையே, எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி நீ மனதிலே நினைத்து கொண்டிருந்தால், ஆண்டவர் இன்றைக்கு உன் வீட்டிற்கு வர வேண்டும், நான் இன்றைக்கு உன் வீட்டிற்கு வந்து தங்க வேண்டும் என்று சொன்னார். வேதாகமத்திலே ஆண்டவர் ஒரு வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொன்னால் அது சகேயுவை. அப்படிப்பட்ட சகேயுவின் வாழ்க்கை
எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அவன் அதிக வசூல் பண்ணினவன், லஞ்சம் வாங்கினவன், ₹1 வாங்க வேண்டிய இடத்திலே 10 ரூபாயாக கூட வாங்கி இருக்கலாம். ஆனால் அநியாயக்காரன் என்று கூட மக்களால் புறக்கணிக்கப்பட்டவனை ஆண்டவர் பாவியான மனுஷன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். ஜனங்களெல்லாம் முறுமுறுக்கின்றார்கள். இவர் வீட்டிலா, ஆயக்காரன் வீட்டிலா, பாவியான வீட்டில் இவர் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி போகின்றாரே என்று சொல்லி நினைத்தார்கள். திருச்சபையே, ஆண்டவர் இன்றைக்கு என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், ரட்சிப்பை அருள வேண்டும் என்று சொல்லி இதோ ஆண்டவர் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஒருவேளை இது தொலைக்காட்சியின் வாயிலாக அளிக்கப்படக்கூடிய செய்திதானே, இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லிக்கூட நீ அசட்டையாக நினைக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அடிமையின் மூலமாக கூட ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனோடு பேசி கொண்டிருக்கலாம். ரட்சிப்பை தருவதற்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே சகேயுவை பேர் சொல்லி அழைத்தவர், ஒருவேளை அவன் ஆயக்காரன், பாவி, தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்தவன் என்று கூட அவன் இயேசுவை பார்க்க வகைதேடினான். நீ பார்க்க வகைதேடுகிறாயா? இயேசு கிறிஸ்துவை நினைக்கின்றாயா? இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மை தேடுகிறேன், நீர் என்னை தேட மாட்டீரா என்று சொல்லி நீ நினைக்கின்ற வேளையிலே அவர் உன்னை பெயர் சொல்லி அழைப்பார். நீ என்னுடையவன், என் மகளே நீ என்னுடையவள் என்று சொல்லி நேசகுமாரன் இன்றைக்கு உன்னிடத்தில் வந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ சற்று நேரம் ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக செய்யும்போது, ஆண்டவரை தேடும் பொழுது அவர் உன்னிடத்தில் பேசுவார். மகனே, நான் உனக்கு அருள வேண்டிய காரியங்களை கட்டாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தார். அன்றைக்கு பாருங்கள், அந்த வீட்டில் அவன் சீக்கிரமாக இறங்கி வந்த உடனே ஆண்டவர் சொல்கின்றார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாருங்கள், ஒருவேளை அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான், இயேசு கிறிஸ்து என்னை தேடுவாரோ. திரளான கூட்டத்தின் மத்தியிலே வருகிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன், அவர் என் வீட்டிற்கு வருகிறாரே என்று சொல்லி கூட அவன் வந்திருக்கலாம் அல்லவா? இந்த நாட்களிலே அன்பின் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி சகேயுவை அழைத்த தேவன் உன்னையும் அழைக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் அவரை மறந்திருந்தாலும் அவர் உங்களை கைவிடப் போவதில்லை, அவர் உங்களை விட்டு விலகப் போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்க சித்தமாயிருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பவுலை பற்றி பார்க்கின்ற வேளையிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சவுலே சவுலே என்று அழைத்தார். சவுலே சவுலே என்று சொல்லி அவர் அழைக்கின்ற வேளையிலே நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கும்போது அவன் நீர் யார் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவரே நீர் யார்? அந்த வார்த்தையை பார்க்கும்போது சவுலுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி அழைத்தார். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்துவதற்காக சென்ற காரணத்தினாலே ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, சிலுவையிலே அடிக்கப்பட்ட பின்பும் கூட பெயர் சொல்லி அழைத்தார். சவுலை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் பவுலாக மாறினான். காரணம், அவன் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில், பட்டணத்துக்குள்ளே போ, அது உனக்கு உரைக்கப்படும் என்று சொன்னார். அங்கே உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த அதிகாரத்தை வாசிக்கின்ற வேளையில் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் ஒரு பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இங்கே பாருங்கள், சவுலை மட்டும் அழைக்கவில்லை, அவரை தெரிந்து கொண்டவர்களையும் அழைக்கின்றார், தெரியாத மக்களையும் அழைக்கின்றார், தெரிந்தவர்களையும் அழைக்கின்றார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஏனென்று சொன்னால் சவுல் பவுலாக மாறினான்.
அநேக PhD பட்டங்களை அந்த காலத்திலே பெற்றவன் என்று சொல்லி பெயர் சொல்லக்கூடிய பவுல் அடிகளார் அநேகரை சுவிசேஷத்திற்கு நேராய் தெரிந்தெடுத்து கொண்டதோடு மாத்திரமல்ல, அநேக புத்தகங்களை வேதாகமத்திலே எழுதியிருக்கிறார். சத்தியத்திற்கு நேராய் நம்மளை வழிநடத்துகிற வேதாகமத்திலே அநேக புத்தகங்களை பரிசுத்த ஆவியின் மூலமாய் எழுதியிருக்கிறார். காரணம், பெயர் இல்லாமல் இருந்தான், சவுலாய் இருந்தான், பவுலாய் மாற்றுகிறார். திருச்சபையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகின்றார், உன்னை பார்த்து கேட்கின்றார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அநேக மக்களை தெரிந்தெடுத்து கொண்டதை பார்க்கின்றோம். ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கொண்டார், அவன் பெரிய ஜாதியானான், அவன் விசுவாசிகளின் தகப்பனானான். இதோ அடுத்ததாக பார்த்தோம், சாமுவேலை தேர்ந்தெடுத்து கொண்டார். குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு ஸ்திரீ குழந்தை பெற்றதோடு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியாகி தாவீது என்னும் ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஒரு பெருமையை ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவதாக சகேயு என்ற மனிதனை ஆண்டவர் தேடி சென்று காட்டத்தி மரத்திலிருந்து கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பை அருளி செய்தார். நான்காவதாக சவுல் என்ற மனிதனை பவுலாக மாற்றியதோடு மாத்திரமல்ல, உலகெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இதோ அவன் மூலமாக அநேக புத்தகங்களை வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆண்டவர் வேதாகமத்திலே அநேக புத்தகங்களை உருவாக்கின தேவன் இதோ அவன் மூலமாக அநேக சுவிசேஷங்களை உருவாக்கினார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆண்டவரே கேட்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் மாற வேண்டும், நீர் என்னை பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவரே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி நீர் அழைத்தீரே, அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேதாகமத்தின் மூலமாக அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தோம் ஆண்டவரே. வாலிப சகோதரனாகிய சகோதரி, திருமண்டலத்திலே ஆண்டவரே நடத்தப்படுகின்ற இந்த வாலிப ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சகோதரனை சகோதரியை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலே நீர் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் ஆண்டவரே. திருநெல்வேலி திருமண்டலத்திலே வாலிப ஐக்கிய சங்கத்திற்கென்று எங்களுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அநேகர் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவரே இதோ விரைந்து செல்ல நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் ஆண்டவரே, வேதாகமத்தை எடுத்துரைக்க வேண்டும். என்னுடைய சகோதரனை சகோதரியை பெயர் சொல்லி அழையும் ஆண்டவரே. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே, இன்றைக்கு வீட்டிற்கு ரட்சிப்பு வர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பினாதர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள் பாடசாலை கல்லூரிகளில் ஒரு நாள் சிறப்பு முகாம், வாரந்தோறும் ஆலோசனை பணி, ஆசிரியர் சிறப்பு கூடுகைகள், விடுதி ஊழியங்கள், பின்தொடர் ஊழியம், தேர்வுகால ஆலோசனை. திருச்சபைகளில் வாலிபர் ஜபக்குழுக்களை ஏற்படுத்துதல், சேகர அளவில் ஒரு நாள் கூடுகை, சபைமன்ற அளவில் ஒரு நாள் கூடுகை, திருமண்டல அளவில் குற்றால முகாம், பல்சுவை இரவு நிகழ்ச்சிகள், கடற்கரை முகாம்கள், திடப்படுத்தல் பயில்வோருக்கான ஒரு நாள் சிறப்பு முகாம், திருமண்டல அளவிலான தாளந்து மற்றும் விளையாட்டு போட்டிகள், மாதம் ஒருமுறை வாலிபர்களுக்கான உபவாச கூட்டம், சபை ஊழியர்கள் மற்றும் வாலிபர் பொறுப்பாளர் கூடுகை, இலக்கியம் மற்றும் மீடியா ஊழியங்களில் எமது பங்கு, ஆண்டுதோறும் குடும்ப தின தியானம், மாதந்தோறும் வாலிபர் தோழன், திருமறை மெகா தேர்வுகள், வாரந்தோறும் வாலிபர் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வருடத்திற்கு ஒருமுறை VCD, சமுதாயத்தில் கல்வி உதவி திட்டம், திருமண உதவி திட்டம், உணவளிக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள். இளையோரின் உள்ளத்தை கட்டுகிற இந்த மாபெரும் பணியில் எங்களோடு நீங்களும் இணைந்து கொண்டு ஜெபிக்கவும் எதற்காக தியாகத்தோடு கொடுக்கவும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.